டுடே காஞ்சி சமையல்ல என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே டிஷ்ஷை வச்சு நான் எப்படி இன்றைக்கி 2 டிஷ்ஷாக லேசியாக செய்ய போகிறேன். லேசி டிஷ்ஷுன்னு கூட சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுங்க. பாத்திரம் வச்சுட்டு கடுகு போட்டுக்கலாம். அதில் வந்து எனக்கு மட்டும் செய்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா கொஞ்சம் பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியிலே உப்பு போட்டுலாம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூள் போட்டுங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தனியாலாம் சேர்க்காம கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கும் பட்டாணி இதில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். இந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து நல்லா வதங்கி வந்துடும். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஒரு 3 சப்பாத்தி ரெடி பண்ணிக்கினேன். அதுக்காக தான் வீட்டில் யாரும் இல்லைன்னு எனக்காக சோம்பேறி டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு இது போல் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பசங்க வந்துடுவாங்க இல்லையா, எனக்கு ஒரு கரண்டி இருந்தால் போதும். ஸோ இதை வச்சு நான் இன்னொரு டிஷ் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு போண்டாவாக போட்டுடலாம். ஈவினிங் வந்து பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வேறு செய்ய முடியாது. எப்படியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 போண்டா வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா கடல மாவு, தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு வேணும்னா மிளகு கூட சேர்த்துங்க. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ரொம்ப தண்ணியாக கலந்துட்டிங்கன்னா அந்த மசாலாவில் வந்து இது ஒட்டி வராது. ஸோ கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்தேன். ஃபைனலாக எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் செஞ்சோம் இல்லையா, காலையில் இல்லை ஒரு 2 மணிக்காக செஞ்சேன். நான் எனக்கு பசி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஸோ 2 மணிக்காக செஞ்ச உருளைக்கிழங்கு வந்து இப்போது ஈவினிங் வந்து பசங்க ஒரு 3:30 போல் வந்துடுவாங்க. அவங்களுக்கு உருளைக்கிழங்கு போண்டாவாக வந்து போட்டு கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. காலையில் வந்து திரும்ப நான் காலையிலன்னு சொல்கிறேன். ஸோ மதியம் எனக்கு செஞ்ச உருளைக்கிழங்குலேயே போண்டாவாக போட்டுட்டேன். அது கூட காம்பினேஷனாக வந்து பார்த்திங்கன்னா டீ வித் போண்டா சூப்பராக இருக்கும். எனக்கு உருளைக்கிழங்கு போண்டானா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பட்டாணிலாம் போடவே தேவையில்லை. வெறும் உருளைக்கிழங்கு வந்து இது போல் வதக்கி வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னுடைய ஃபேவரட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு போண்டான்னு கூட சொல்லுவோம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு டிஷ்.